பார்க்கறது அடுத்த வசனம். இதுதான் கமாண்ட் டு த ஹெல்ப்லெஸ். 8வது வசனமும் 9வது வசனமும் உதவி இல்லாதவனுக்கு ஒரு கட்டளையை இயேசு கொடுக்கிறார். பாருங்க, இயேசுவானவர் அவன் சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல. அது மட்டும் இல்லாம இயேசுவானவர் அவன் அவன் மேல சிம்பத்தைஸ் பண்ணி எதுவுமே சொல்ல. ஆமா, நீ ரொம்ப பாவம் பா, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டியே அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு எதுவுமே சொல்லவில்லை. ஆனா இயேசுவானவர் சொன்னது இதுதான், அவர் கொடுத்த கட்டளை. 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றார். கெட் அப், டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக். எழுந்திரு. ஏன்? அவன் படுத்திருந்தான், அவன் வியாதிக்காரன், அவனுக்கு ஒண்ணுமே இயலாது, அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவர் சொன்ன ஒரே கட்டளை, கெட் அப், டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக். உன் கஷ்டத்துல நான் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. உன்னை பத்தி ஏற்கனவே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளை கொடுத்தார். இங்க உன் படுக்கைன்னு சொல்றது, பெட் அப்படின்றது நம்ம ஊர் மேட்ரஸ் மாதிரி இல்ல. அந்த கால திஸ் இஸ் கால்ட் அஸ் அ புவர் மேன்ஸ் பெட். தரித்திரரின் படுக்கை, பிச்சைக்காரரின் படுக்கை. அது எப்படி இருக்கும்னா, சில கட்டைகளை வைத்து, மரங்களை வைத்து அவங்களாவே ஒரு கயிறை வச்சு கட்டி, அதுக்கு மேல சும்மா வைக்கோலை போட்டு, அதுக்கு மேல சில கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டு அதுல படுத்திருப்பாங்க. திஸ் இஸ் புவர் மேன்ஸ் பெட். அதுதான் அவன் படுத்திருக்கான். ஏதோ அவனுக்கு கிடைஞ்சதோ கொஞ்சம் வச்சு ஏதோ பண்ணிக்கின்னு யாராவது பண்ணி கொடுத்தத வச்சு அது மேலே கொஞ்சம் கிழிஞ்ச துணி, அழுக்கான துணியெல்லாம் போட்டு நல்லா படுத்திருக்கான். அவ்வளோதான். இயேசுவானவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கியே, அதை எடுத்துக்கிட்டு நட அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் மார்க் 2வது அதிகாரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு திமிர்வாதக்காரன், தட் இஸ் பெராலிட்டிக் மேன். பாருங்க, மார்க் 2வது அதிகாரம் போங்க. இதே மாதிரி இந்த திமிர்வாதக்காரன், பேராலிட்டிக் மேன், அங்க ஒருத்தனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து கூரையை பிரித்து, இயேசுவானவர் இருந்த வீட்டின் கூரையை பிரித்து அவர்கள் இறக்கினார்கள். அப்போ இயேசுவானவர் அவனுக்கு உடல் ரீதியாக சுகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை தான் அங்கேயும் சொன்னார். பாருங்க, இது மார்க் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இதேதான், சேம் திங் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வியாதியை, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இங்க பாருங்க, 9வது வசனத்துல மார்க் 2ல, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வது எது எளிது அப்படின்னு சொன்ன பிறகு மார்க் 2:11, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கெட் அப், டேக் அப் யுவர் பெட் அண்ட் கோ ஹோம். இதே மாதிரி இயலாத ஒரு மனுஷன், அவனை கொண்டு வர்றதே அவனுடைய நண்பர்கள் தான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் இந்த வியாதியஸ்தனுக்கு சொன்னது போல, கெட் அப், டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9வது வசனத்துல பாருங்க அடுத்தது. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. உடனே, at once, the man was healed. எப்படி இந்த ராஜாவின் மனுஷன் வந்து 4வது அதிகாரத்துல பார்த்தோம், அவன் வந்து கேட்கிறப்போ அந்த 7ஆம் நேர வேளையில் இயேசுவானவர் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன அதே வேளையில உடனே அவன் சுகம் பெற்றானோ, அதே மாதிரி இந்த மனுஷனும் அந்த நொடியிலே சுகம் பெற்றான். There was no delay. At once he was healed. அவன் உடனே ஹீல் ஆனோன, அவன் சுகம் பெற்ற உடனே, இங்க பாருங்க 9வது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி உடனே என்ன செஞ்சான்? தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசுவானவரின் பாதத்திலே பணிந்து விழுந்து முகம் குப்புற விழுந்து கிடந்தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் இயேசுவானவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தான். அது என்னது? அது எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக்.
இதுல என்னன்னா, அவன் இயேசுவானவர் சொன்னதின்படி செய்தான். ஆனா பாருங்க, தனக்கு சுகம் கொடுத்தவர் யார் என்று அறிந்தே கொள்ளல. நல்லா யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் நீங்களும் நானும் ஒரு இன்வாலிட் வியாதியாய் பட்டு எங்கேயுமே எதுவும் செய்ய முடியாத பெட் ரிட்டனா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து சுகம் கொடுக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அவரை பத்தி யாருங்க நீங்க? எப்படிங்க? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவ்வளோ சுகத்தை கொடுத்தீங்களே! நான் இத்தனை வருஷம் வந்து எப்படியாவது இந்த தண்ணிக்குள்ள இறங்கலான்னு பார்த்தேன். அது வந்து கலங்கும்போது யாருமே எனக்கு ஹெல்ப் இல்ல. நீங்க வந்து உடனே சொன்னீங்க. ஒண்ணுமே நீங்க பண்ணல. சுகத்தை கொடுத்துருக்கீங்க. உம், ரொம்ப தேங்க்ஸ். அட்லீஸ்ட் மினிமம் அவர் சொல்லியிருப்போம் இல்லையா? உங்க பேர் என்னங்க? எந்த ஊர்? யார் நீங்க? இந்த மனுஷன் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள விருப்பமும் இல்லை, அறிந்து கொள்ளவும் இல்லை. அவர் யாருன்னு கூட தெரியாது. அவன் பாட்டுக்கு படுக்கையை எடுத்து கொண்டு நடந்தான். எதுவுமே அவன் கேட்கல. அவன் பேசின ஒரே காரியம் இதுவரையும் தன்னுடைய கஷ்டத்தை தான் சொன்னான். யாரும் இல்லைன்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய டைம்ஸ் இந்த மனுஷனை போல அற்புத பெருவிழா, அற்புத கூட்டம், பல பேரும் இயேசுவானவர் தேவனிடத்திலிருந்து எப்படியாவது ஒரு அற்புதம் பெற்று கொள்ளலாமா, நன்மையை பெற்று கொள்ளலாமான்னு சொல்லி வராங்க. ஆனா அவர்கள் அப்படியே பெற்றுக்கொண்டாலும் இயேசுவானவர் யார் என்று அறிந்து கொள்ள நோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்ன வேணும்? எனக்கு சுகம் வேணும். என் பிள்ளைக்கு இது வேணும். என்னுடைய ஒய்ஃப்க்கு இது வேணும். ஹஸ்பண்டுக்கு இது வேணும். ரிலேட்டிவ்ஸ்க்கு இது வேணும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வேணும். இப்படியே சொல்லி தன்னுடைய குறைவுகள் அண்ட் தேர் நீட் அது மட்டும்தான் வந்து தெரிவிக்கிறாங்க. இயேசுவானவர் யார்? தெரியாது. நம்ம ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே தேவன் நமக்கு சுகத்தையும் ஒரு அற்புதத்தையும் பண்ணியிருந்தாலும் உடல் பிரகாரமாக அது எல்லாமே தற்காலிகம் தான். தேர் ஆல் டெம்பரல் மிரக்கிள்ஸ். ஏன்? நீங்களும் நானும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இறந்து போக போகிறோம். எது எப்பொழுதும் சதா காலமும் தங்கி இருக்கும் ஒரு அற்புதம்னா அது ஆத்ம ரீதியில் தேவன் ரட்சிப்பை அளித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது மட்டும்தான். அதனாலதான் அதை நித்திய ஜீவன் நம்ம சொல்றோம். ஜீவன் மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இப்ப இருக்குது இட் இஸ் பிசிக்கல் லைஃப். இது டெம்பரல். இது கொஞ்ச காலம் தான் இருக்கும். 70 வருஷமோ 80 வருஷமோ மோசே சொன்ன மாதிரி அப்பயும் சஞ்சலமும் கஷ்டமும் தான். ஆனா பாருங்க, நித்திய ஜீவன் என்பது இயேசுவையும் தேவனையும் தெரிந்து கொண்டு அவர்களுடன் வாழ்வதே. அதுதான் எப்பொழுதும் நமக்கு வேண்டிய அற்புதம். அப்படிப்பட்ட இந்த மனுஷன் ஒன்றுமே கேட்காமல் அவன் அவர் சொன்னபடி எடுத்துக்கொண்டு போனான். இப்போ அடுத்தது இந்த 9வது வசனத்துல ஒரு குறிப்பு. அது என்னன்னா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எஸ்பெஷலி நம்ம கவனிக்கலாம். அது என்னன்னா, இங்க நம்ம பார்க்குறோம் that once he was healed, the man was healed and he took up his bed and walked. அது வரையும் அதே மாதிரி தான் இருக்கும், தமிழ்ல இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் now that day was the Sabbath அப்படின்னு இருக்கிறது அடுத்த பேரால இருக்கும். பாருங்க, அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஏன் அப்படி குறிப்பிட்டு யோவான் எழுதணும்? அதுல என்ன ஸ்பெஷல்? அது எந்த நாளா இருந்தா என்ன? அவர் எழுதுகிற காரியத்தினால தான். இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது, அடுத்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்க போறது இயேசுவானவரின் ஒரு போதனை. அவர் எதனால அந்த யூதர்களிடத்துல பல காரியங்களையும் அறிவித்தார், தெரிவித்தார், எதற்காக கற்றுக் கொடுத்தார், அதற்கான ரீசன் தான் இங்க நம்ம பார்க்கிறது. now that day was the day of Sabbath. அதை தனியா போட்டிருக்காங்க. இது ஒரு கனெக்ஷன். இந்த அற்புதம் முன்னாடி நடந்திருக்கிறது, இதுக்கப்புறம் போதனை, இதற்கான கனெக்ஷன் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். now that day was a Sabbath. அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அதனாலதான் இங்க யோவான் வந்துட்டு இதை போட்டிருக்காரு. ஏன்னா இந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தபடியால் பல யூதர்களுடனும் இயேசுவானவருக்கு மனஸ்தாபங்கள், மோதுதல், there was a clash.
அவங்க அற்புதம் செஞ்சதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் என்னைக்கு செஞ்சார், அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அது மாதிரி இப்போ இன்னொன்னு கவனிங்க. இந்த வசனத்துல அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நல்லா யோசிச்சு பாருங்க. 38 வருஷமா இந்த மனுஷன் நடந்ததே கிடையாது. ஏன்னா அவனால இயலாதவன், அவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த மனுஷன் இந்த 38 வருஷமா ரெண்டு கால்களும் பலனே கிடையாது. அப்ப என்ன நடந்திருக்கும்? இந்த 38 வருஷமா இந்த மனுஷன் நடந்ததே இல்லாமல் இருந்ததினால் அவனுக்கு நடக்கவே மறந்து போயிருக்கும். யோசிச்சிங்களா? நடக்கவே முடியாது. பேலன்ஸ் பண்றதே தெரியாது அவனுக்கு. ஆனா பாருங்க, இயேசு செய்த அற்புதத்தினால் அவன் இடராமல், விதவுட் ஸ்டாகரிங் ஆர் ஃபாலிங் டவுன், கீழே விழாமல் அவன் என்ன பண்றான்? நடக்கிறது மட்டும் இல்ல, தான் படுக்கையும் எடுத்துக்கொண்டான். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைகள் நடக்கிறதுக்கு நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுவோமோ ஒரு பேபியை, அடுத்தது ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் தள்ளாடி நடக்குங்க, கீழே உழுவுற மாதிரி இருக்குங்க, கூடவே போவோம். இந்த மனுஷன் அந்த ஸ்டேஜ்ல இருக்கான், 38 வருஷமா நடக்க முடியல. அப்படி இருந்தாலும் இயேசுவானவர் செய்த அற்புதத்தினால் அவனுக்கு பலன் கிடைத்து, அது மட்டும் இல்லாம அவனுக்கு பேலன்ஸும் கிடைத்து, அவன் அந்த ஸ்ட்ரென்த்தோட தன்னுடைய அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இந்த யூதர்கள் அவன் நடக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அந்த அற்புதத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, இந்த மனுஷனை பற்றியும் கவலை கிடையாது. எந்த நாளில் நடந்தது, இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதான் நம்ம அடுத்தது பார்க்குறோம். கிரிட்டிசிசம் ஆஃப் த ஹீலர். இதான் அடுத்த உட்பிரிவு. நம்ம கன்சிடரேஷன் ஆஃப் த ஹீலர் பார்த்தோம், 9 வசனங்கள். இப்போ கிரிட்டிசிசம், சுகமாக்குகிறவரின் மேல் ஒரு குற்றச்சாட்டு. பாருங்க, 10வது வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி. நிறைய நேரத்துல நம்ம கூட அந்த வியாதியஸ்தன் போல இல்லைனாலும் இந்த யூதர்கள் போல இருப்போம். யாருக்காவது தேவன் சுகம் கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டா ஃபர்ஸ்ட் நமக்கு டவுட் தான் வரும். அது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லி குறைகள். இந்த யூதர்களும் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. இந்த யூதர்களுக்கு என்ன தெரியணும்? இவன் ஒரு வியாதியஸ்தன், இத்தனை வருஷமா நாங்க பார்த்துருக்கோமே, இப்ப பாருங்க அவன் நடக்கிறானே அப்படின்னு சொல்லி, எப்படிப்பா நடக்கிற, யார்ப்பா, எப்படி சுகம் கிடைத்தது, அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. இது ஓய்வு நாள், நீ எடுத்துக்கொண்டு போகிறது நியாயம் அல்ல. அதில் பாருங்க, அவங்க எடுத்துக்கொண்டு, அவன் என்ன பண்ணான், அவன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் இருக்கு. ஆனா அவங்க நடக்கிறத பத்தி இல்லை, எடுத்துக்கொண்டு போகிறதை அவர்கள் நியாயம் அல்லன்னு சொன்னாங்க. ஏன்? இட் இஸ் நாட் லாஃபுல் ஃபார் யூ டு டேக் அப் யுவர் பெட் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. பாருங்க, நடக்கிறது பத்தி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை ஒருவன் தன்னுடைய படுக்கையோ மற்ற காரியங்களை எடுத்துக்கொண்டால் அது ஒரு வேலையாக கருதப்பட்டது. அந்த வேலையை அவன் செய்யறான். என்னைக்கு செய்யறான்? ஓய்வு நாள். அந்த வார்த்தை சாபத்னு இருக்கு இங்கிலீஷ்ல, அது அப்படியே டிரான்ஸ்லேட், ஏன்னா ஹீப்ரூ அண்ட் கிரீக்ல சாபத்தா இருக்குது, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இன் தமிழ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஓய்வு நாள், சாபத்னா ரெஸ்ட், டு சீஸ், டு டெசிஸ்ட். அதனாலதான் ஓய்வு நாள்னே இருக்குது, ஓய்வு எடுக்கும் நாள். அவர்களை பொறுத்தவரை அவருடைய மரபுகளின்படி ஒருத்தன் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு போனால் அது ஒரு வேலை. இந்த மனுஷன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டான், அது ஒரு வேலை. அதனால அவர்களுடைய மரபின்படி இது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த மனுஷன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினால்
அவர்கள் நியாயம் அல்லன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, அவன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்றான், நானாவே இதை எடுத்துட்டு போல, ஒருத்தர் எனக்கு சொன்னார், எனக்கு குணம் கொடுத்தவர் தான் சொன்னார்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. இப்போ மற்ற வசனங்களுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது கிரேக்க வார்த்தை. முதலாவது நம்ம சொல்லுவோம் தெரப்பி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். பிசிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். தெரபிஸ்ட் அப்படி சொல்லுவோம். தெரப்பியூட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை, இந்த இங்கிலீஷ் வார்த்தை தெரப்பின்னு நம்ம சொல்றது கிரேக்க வார்த்தை தெரப்புவோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் நமக்கு வருது இங்கிலீஷில். இந்த வார்த்தை தெரப்புவோன்ற வார்த்தையை தான் நம்ம வந்துட்டு இந்த 10வது வசனத்தில் யோவான் பயன்படுத்தி இருக்கிறார். இது தமிழ்ல தான் இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. 10வது வசனம், ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவன் அப்படின்றது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தை தெரப்புவோ, குணம், குணமாக்கப்படுதல். தெரப்புவோ அப்படின்ற மீனிங் என்னன்னா டு கேர் ஃபார் த சிக். யாரு குணம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்வது. அதை செய்வதின் மூலம் அவர்கள் குணமாக்கப்படுது. அதனால பிசிக்கல் தெரப்பி நம்ம போறோம். ஏன்? எவென்ச்சுவலி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு குணம் கிடைக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் அது. ஃபர்ஸ்ட் வார்த்தை. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, நம்ம யூஸ் பண்ற வார்த்தை. அது என்ன வார்த்தை? ஹைஜீனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஹைஜீனிக்காக இருக்கணும், கை கழுவுங்க, கால் கழுவுங்க அப்படின்னு. ஹைஜீன், கிளென்லினஸ். ஓகே, அந்த வார்த்தை பல இடங்களிலும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் 6வது வசனம், 9வது வசனம், 11வது வசனம், 14, 15. இங்கே தமிழில் அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை தான் கிரேக்க வார்த்தை என்னன்னா ஹூகியஸ்ன்ற வார்த்தை. அதுல தான் ஹைஜீன் வருது. இந்த வார்த்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வசனங்களை நான் சொன்னதுல சொஸ்தமாக்குதல். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ட். கவனிச்சிங்களா? நம்ம காமனாக நம்ம சொல்றது குணப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஆனால் தமிழ் பைபிளில் 2 வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. குணப்படுத்துதல் 10வது வசனம், மற்ற வசனங்களில் சொஸ்தமாக்குதல். டிஃப்ரென்ஸ் என்ன இது ரெண்டுக்கும்? ஏன்னா கிரேக்க மொழியில் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நான் ஏற்கனவே 10வது வசனத்தில் தெரப்புவோ தெரப்பின்னு சொன்னேன். டு கேர் ஃபார் த சிக், சுகம் இல்லாதவங்களை பார்த்துக்கிறது, அதனால குணம் அடைதல்னு. இந்த வசனங்களில் சொஸ்தமாக்குதல் அப்படின்றது பார்த்துக்கிறத பற்றி இல்லை, ட்ரீட்மெண்ட் பற்றி இல்லை. இட் இஸ் டு பிகம் கம்ப்ளீட்லி வெல். கம்ப்ளீட்லி வெல். அதுக்காக தான் இதை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. டு பிகம் someone who is of good health, நல்ல சுகபலத்தோடு இருக்கிற வார்த்தை. அதனால தான் இங்கே சொஸ்தமாகுதல் அப்படின்னு, ஆரோக்கியமாக இருப்பது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒன்று ட்ரீட்மெண்ட்னால குணப்படுத்துதல், அதான் தெரப்போ 10வது வசனம். இன்னொன்று சவுண்ட் ஹெல்த், நல்ல சுகத்துடன் இருப்பது. அதனால தான் சொஸ்தமாகுதல் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் வேஸில், மல்டிபிள் வெர்சஸில் இருக்குது கிரேக்க மொழியில். அப்போ ஹீலிங், குணப்படுத்துதல்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் இயா மாய் அப்படின்ற வார்த்தை. அது எங்கே இருக்குன்னா 13வது வசனத்தில் இருக்கு பாருங்க. 13வது வசனத்தில் சொஸ்தமாக்கப்பட்டவன்னே சொல்லி தமிழ் பைபிளே இருக்குது. இயா மாய் அப்படின்னா ஹீலிங்னு அர்த்தம். மற்ற 2 வார்த்தைகளும் ஹீலிங்கை பாயிண்ட் பண்ணுது. தெரப்பின்றதும் பாயிண்ட் பண்ணுறது, தெரப்புன்ற வார்த்தையும் ஹூகியாஸ் ஹைஜீனிக்கும் அதுதான் குறிக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஹீலிங்கிற வார்த்தை 13வது வசனத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் சொஸ்தமாகுதல் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் ஒரே ஒரு வார்த்தை தான் ஹீல். ஹீல்டு, ஹீல் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் கிரேக்க மொழியில் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த வசனத்தில் 10வது வசனத்தில் ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை, பட்டவனை, தெரப்பி கொடுக்கப்பட்டவனை, குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு குறுகின மனசுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? லைக் நேரோ மைண்டட்னஸ். அவனை பற்றி ஒரு கவலையே கிடையாது.
அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இல்ல அவன் வந்து நடக்கிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். எதுக்காக இவன் தூக்கிட்டு இப்ப நடக்கிறான்? அத பத்திலாம் எதுவுமே கவலை இது நியாயம் இல்ல. இத நீ செய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சாபத் ஓய்வு நாள்ன்றது இட் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் நிறுவப்பட்டது 2 காரணத்துக்காக. முதலாவது இது 10 கட்டளைகள்ல 4வது கட்டளை. இந்த சாபத் பத்தி ஓய்வு நாள். அது எதற்காக நிறுவப்பட்டதுன்னா தேவன் எல்லாவற்றையும் படைத்து அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள். அதனால அது டு ரிமெம்பர் காட் as the கிரியேட்டர். அடுத்தது உபாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல அது அங்க மோசே எழுதுகிறார். இந்த ஓய்வு நாள் என்பது அவர்கள் எப்படி எகிப்திலிருந்து வல்லமையான தேவனுடைய கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்பதை நினைவு கூறுவது. இட் இஸ் அன் ரிமெம்பரன்ஸ். எப்படி இன்னைக்கு கம்யூனியன் நம்ம சொல்றோம் இல்லையா? கம்யூனியன்றது ஒரு ரிமெம்பரன்ஸ், ஞாபகப்படுத்துறது. என்ன ஞாபகப்படுத்திக்கிறோம் நம்ம கம்யூனியன் அப்ப? இயேசுவானவர் ஒரு பஸ்கா, ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து நமக்காக இந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு மரித்து உயிரோடு எழும்பினார் என்பதை நினைவு கூறுகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Do this in remembrance of me. அந்த ரிமெம்பரிங் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இந்த ஓய்வு நாள். அந்த ரிமெம்பரன்ஸ் எதை பற்றி? முதலாவது தேவனே எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர். இரண்டாவது தேவனே எகிப்திலிருந்து இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்து அவர்களை இந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், இந்த கானானிய ஊருக்கு கொண்டு வந்தவர் என்பதற்காக. அப்படிப்பட்ட ஓய்வு நாளிலே இவன் எடுத்துக்கொண்டபடியால் அவர்கள் இது நியாயம் அல்ல என்றார். இதுல நமக்கு இப்போ அப்ளிகேஷன் குவிக்லி முதலாவது அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். தேவன் இயேசுவானவர் இன்றைக்கும் குணப்படுத்துகிற தேவன் என்பதை நாம் எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம என்ன, இது ஃபர்ஸ்ட் செஞ்சுரிங்க, 1வது நூற்றாண்டு, இயேசுவானவர் அப்ப மனிதனா வந்தார், அப்ப பண்ணார், இப்பெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. ஜீசஸ் கேன் டூ மிரக்கிள்ஸ் ஈவன் டுடே. இன்னைக்கு கூட பண்ணலாம். யாருக்கு வேணா பண்ணலாம். விசுவாசித்தவர்களுக்கு பண்ணலாம். விசுவாசம் இல்லாத இந்த மனிதர்கள் போல இருப்பவர்களுக்கும் பண்ணி தான் யார் என்பதை அவர் நிரூபிக்க முடியும். ஏன்? he still has the authority to heal. குணப்படுத்தும் அதிகாரம், அற்புதம் செய்யும் அதிகாரம் இன்றைக்கும் இயேசுவானவருக்கு உண்டு. அதுக்காக நம்ம விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் வந்து only by the miracle of God நடக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தேவன் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம் யோவான் 14:13-14 இயேசுவானவர் சொன்னது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Whatever you ask in my name, this I will do, that the Father may be glorified in the Son. Whatever you ask. If you ask me anything in my name, I will do it. பிதாவானவர் மகிமைப்படும்படியாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவானவரால் செய்ய முடியும். விசுவாசம் வேணும் நமக்கு. மார்க் 9ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு மனுஷன் வந்துட்டு தன்னுடைய குமாரன் பற்றி வந்து சொல்றப்போ இஃப் அவன் கேட்கிறது, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இஃப் யூ கேன் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு பிலீவ்னு சொல்றாரு. அதற்கு அந்த மனுஷன், ஃபாதர் ஆஃப் த சைல்ட், அவன் என்ன சொல்றான்? விசுவாசம் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஐ பிலீவ், ஹெல்ப் மை அன்பிலீவ். பல நேரங்களும் நம்ம அந்த மாதிரி தான் விசுவாசிக்கிறோம், ஆனால் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம கேட்கவே தயங்குகிறோம்.
தேவனிடத்துல போறப்போ ஒரு முடியாத காரியம் நடக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன சொல்றோம்? இதை கேட்கலாமா வேணாமா? அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அந்த நோக்கத்தோட போகிறோம். அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டான்றது நம்ம கையில் இல்லை. நாம் கேட்க வேண்டும் விசுவாசத்தோடு. தேவன் மகிமைப்படும்படியாக இயேசுவானவர் அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் செய்வார். இரண்டாவது, இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கிற வேளையில மற்ற கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் சரி, அவிசுவாசிகள் வாழ்க்கையிலும் தேவன் பண்ணியிருந்தால், நம்ம இந்த யூதர்கள் போல குறை பார்க்க கூடாது. இன்ஸ்டன்ட் ரிஜாய்ஸ் வித் தேம், சந்தோஷப்படணும். தேவன் எவ்வளோ கிருபையாய் அன்புடன் இந்த ஒரு காரியத்தை பண்ணக்கூடாத ஒரு அற்புதத்தை ஒரு வாழ்க்கை பண்ணியிருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். we have to be joyful. அவளோட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், குறை சொல்வது கூடாது. ரோமர் 12:15 சந்தோஷப்படுகிறோன்னு சந்தோஷப்படுங்கள். நம்ம சந்தோஷப்படுகிறோன்னு அழுவக்கூடாது. ஐயோ எனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க பாருங்க எவ்வளவு மோசமானவங்க, அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, எனக்கு கொடுக்கலையே. இந்த மாதிரியான காரியங்கள் பொறாமையினாலும் மற்ற எல்லா விதமான பாவத்தாலும் வருத்தப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். எல்லாமே தேவன் கிருபையா செய்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையிலும். மூன்றாவது, தேவன் ரட்சிப்பு என்ற பெரிய அற்புதத்தை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். God has done the greatest miracle. நான் சொன்னபடி உடல் பிரகாரமாக தேவன் அற்புதத்தை செய்தாலும் அது தற்காலிகமான ஒரு அற்புதம். இட் இஸ் டெம்பரல். பாருங்க, இந்த மனுஷன் வியாதிக்காரன், அவனுக்கு சுகம் கொடுத்தார், அவன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. லாசருவை உயிரோடு எழுப்பினார், அவரும் இல்லை. எல்லாரும் இறந்தான் போக போகிறோம். ரட்சிப்பு மட்டும்தான் தேவன் செய்கிற பெரிய அற்புதம். யாராவது உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செஞ்சிருக்காருன்னு கேட்டாருன்னா, நம்ம முதலாவது நம்ம மனசுல வர்றது, விசுவாசிகளான கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்ம மனதுல வர்றது, ஆமா பண்ணியிருக்கிறார், அதான் ரட்சிப்பு. விசுவாசம் அப்படின்றது நம்ம மனசுல வரணும். அதனால நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு இதே பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிற வழியாக அவர்களுக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லி அறிவிக்க வேண்டும். இயேசு தேவன் எனக்கு இப்படிப்பட்ட பெரிதான அற்புதத்தை செஞ்சிருக்காருங்க, உங்க வாழ்க்கையிலும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் மட்டும் இல்ல, பெரிதான அற்புதமாகி இந்த ரட்சிப்பை தேவன் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றேன். நான் சொல்லனா யார் சொல்றது? என்னுடைய இந்த காரியத்தை கேளுங்க, அதன்படி விசுவாசிங்க. அப்போ தேவன் உங்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்வார்னு சொல்லி we have to tell the gospel. நம்ம வீட்டை சுற்றி நிறைய முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ் எல்லாம் இருக்காங்க. சில நேரங்கள் நம்மகிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வாழ்க்கையில் இது நடக்குது, எனக்கு சுகம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபம் மட்டும் பண்ணுறோம். யார் அவளுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது? நம்ம சொல்லலைன்னா யார் சொல்கிறா? அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஜெபிக்கிறேங்க, ஆனால் நான் கவனிங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் வந்து என்கிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னா, நீங்களும் வந்து உங்களுக்கும் தெரியுது இயேசுவானவர் இருந்தார்னு. இப்போ நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் போய் நான் பாவி, இயேசுவானவர் இடத்துல நான் விசுவாசம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காகவும் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. அப்போ இயேசுவானவர் மூலமாக தேவன் ரட்சிப்பை அளித்து இந்த மிக பெரிதான அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் அவர் மிஷன். கிரேட் கமிஷன், பெரிய கட்டளைன்றது நமக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ மிஷனரி. நம்ம நினச்சிக்கிறோம் ஃபுல் டைம் மிஷினரி தான் நம்ம யோசிக்கிறோம். அவங்க பீகார் போனாங்க, அவங்க இந்த இடத்துக்கு போனாங்க, நீங்கள் இருக்க இடத்துலையே நீங்கள் தான் மிஷினரி.
நம்ம குடும்பங்கள்லயே பல பேர் வந்து தேவன் இயேசுவை தெரியாமல் இருக்கிறார்கள். அவளுக்கு நம்ம தான் மிஷினரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தான் மிஷினரி. இன்னைக்கு பல இடங்களுக்கு நம்ம போகணும்னு ஒரு 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 நீடே கிடையாது. நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எது மூலமாக வாட்ஸ்அப், எல்லாவற்றிலும் தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை பற்றி அறிவியுங்கள். உங்கள் மூலமாகவும் இயேசுவானவர் இந்த அற்புதம், பெரிதான அற்புதத்தை செய்ய முடியும். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மனதிலும் ஆண்டவரே பல தேவைகள் இருக்கு ஆண்டவரே. அந்த தேவைகள் உம்மாலே மட்டும்தான் ஆண்டவரே அதை நிவர்த்தி செய்ய முடியும். அற்புதங்கள் மூலமாக தான் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் இங்கே சுவிசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல் இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பல பேரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தயவாய் ஆண்டவரே, எங்கள் மனதிலும் இருக்கிற தேவைகளை நீர் அறிந்து தேவனுக்கு இது மகிமை கொண்டு வர வழியில் இருந்த ஆண்டவரே, அதன் மூலம் எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து எங்களுடைய தேவையை நீர் ஆண்டவரே ஃபுல்ஃபில் இட், மீட் த நீட். அதுபோல் ஆண்டவரே, இதுவும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் தான் ஆண்டவரே சுவாமி பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய சதா காலமும் பயனாக இருக்கிற இந்த ரட்சிப்பை இப்போ இந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்களும் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களும் ஆண்டவரே, விசுவாசிக்காமல் உம்மை நம்பாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த அற்புதத்தை செய்து அவர்களை உம்மிடத்தில் கொண்டு வர ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே. பல பேர் எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவங்களுக்கு நாங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களையும் உம்மிடத்துல கொண்டு வர நீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.